கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கூட அஸ்திவார உபதேசங்களை அப்பியாசியங்கள் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே, நடைமுறை வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான கடமைகளை இனி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நாளிலே முதலாவதாக துதித்தலை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே துதித்தல் ஏன் அவசியம், ஏன் நாம் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே எசேக்கியா ராஜாவின் காலகட்டத்திலே பயங்கரமான ஒரு எதிரி கூட்டம் அந்த தேசத்தை பிடிக்கும்படியாக வந்தது. அப்பொழுது அதை கேள்விப்பட்ட எசேக்கியா மிகவும் பயந்து போய் என்ன செய்வதென்று கலங்கின பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் எசேக்கியாவை தைரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதன் பின்பு தன்னுடைய படை வீரர்களுக்கு முன்பாக தேவனை துதித்து பாடுகிற பாடகர் குழுவை எசேக்கியா அனுப்பி வைக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர்கள் பாடி தேவனை துதித்து மகிமைப்படுத்தின பொழுது எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு வீழ்ந்தார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். துதியானது ஆண்டவர் நம் கையில் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வல்லமையான ஒரு ஆயுதம். ஆகினாலே இந்த நாளிலே கூட ஏன் நாம் தேவனை துதிக்க வேண்டும் என்று தேவ வசனத்தின் அடிப்படையிலே தியானிப்போம். முதலாவதாக உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிற கேள்வி, துதித்தல் என்றால் என்ன? வாட் இஸ் பிரைசிங் த லார்ட்? துதித்தல் என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே தேவனை துதிப்பதற்காக பல வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த எபிரேய பதங்கள் 10க்கும் மேற்பட்டதாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு 5 பதங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது துதித்தல் என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக வேதத்தில் அதிகமாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய பதம் எடா. எடா என்ற எபிரேய வார்த்தைக்கு கைகளை உயர்த்தி பயபக்தியோடு ஆராதித்தல். வேதத்திலே ஆதியாகமம் 29வது அதிகாரம் 35வது வசனத்திலே மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். இங்கே கர்த்தரை துதிப்பேன் என்கிற இடத்திலே எடா என்கிற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் தேவனை தேவ சமூகத்திலே கைகளை உயர்த்தி பயபக்தியோடு ஆராதித்து அவரை துதித்தலை இது குறிக்கிறது. அடுத்து ஹலல் என்கிற ஒரு எபிரேய வார்த்தை அதிகமாக வேதத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஹலல் என்பதற்கு சத்தமிட்டு கம்பீரமாய் துதித்தல், இன்னொரு வகையில் சொல்லப்போனால் வெறித்தனமாக கூச்சலிட்டு தேவனை துதித்தல் என்ற அர்த்தத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 19வது வசனத்திலே கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். இங்கே ஹலல் என்கிற வார்த்தை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சில வேளைகளிலே கிறிஸ்தவர்கள் மிகவும் இமோஷனல் பீப்புள் என்று மக்கள் நம்மை குறித்து விமர்சனம் பண்ணுகிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆராதனை வேளையிலே நாம் உணர்ச்சி வசப்பட்டு தேவனை துதிப்பது தவறல்ல. ஒருவேளை மற்றவர்கள் நம்மை பைத்தியம் என்று நினைத்தாலும் தேவனுக்காக நாம் சத்தமிட்டு கம்பீரமாய் துதிப்பது வேதத்திலே சொல்லப்பட்ட ஒன்றாக காணப்படுகிறது. சில வேளைகளிலே சபைக்கு புதிதாய் வருபவர்கள் சொல்வார்கள், பாஸ்டர் உங்கள் சபையிலே எல்லாம் பிடித்திருக்கிறது, ஆனால் சத்தமிட்டு நீங்கள் உங்கள் தேவனை துதிப்பது தான் எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொல்வார்கள். அப்பொழுது நான் சொல்வேன், நாம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்பொழுது அங்கே எப்பொழுதும் சத்தம் இருக்கும், சாவு வீட்டில் எப்பொழுதும் அமைதி இருக்கும். சபை என்பது, தேவனுடைய ஆராதனை என்பது ஒரு கல்யாண வீட்டில் எப்படி சந்தோஷமாக இருக்கிறோமோ அதே போல தேவ சமூகத்தில் சந்தோஷமாக இருப்பது. ஆகினால் நாம் சத்தமிட்டு தேவனை துதிப்பது வேத வசனத்தின்படி சரியே என்று நான் சொல்வேன். அது மாத்திரமல்ல, இங்கே துதித்தல் என்பதற்கு எபிரேய பதத்திலே பாரக் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பாரக் என்றால் முழங்கால் படியிட்டு ஒரு ராஜாவை புகழுதல் அல்லது ஒரு ராஜாவை ஆசீர்வதித்தல். யோபு 1வது அதிகாரம் 21வது வசனத்திலே நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இங்கே யோபு கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்ன அந்த வார்த்தை பாரக் என்று மூல பாஷையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு அவரை புகழ்தல் அல்லது தேவனை ஆசீர்வதித்தல் பாரக் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அடுத்து டெஹில்லா என்கிற ஒரு வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு பொது இடத்தில் அல்லது சபையின் மத்தியிலே பாடலினால் தேவனை போற்றுதல் என்று அர்த்தம். சங்கீதம் 149 1வது வசனத்திலே அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக.
இங்கே துதி என்கிற தமிழ் வார்த்தைக்கு மூல பாஷையிலே டெஹில்லா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தனிப்பட்ட விதத்தில் தேவனை துதிப்பது நல்லது. அதே வேளையில் சபைக்கு வரும்பொழுது பொது இடத்திலே வெட்கப்படாமல் கூச்சப்படாமல் தேவனை பாடி ஆராதிப்பதும் வேதத்திலே சொல்லப்பட்ட ஒன்று. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, சபைக்கு வரும்பொழுது தேவனை துதிக்க நீ வெட்கப்படுகிறாயா? நாம் சத்தமிட்டு துதித்தால் பக்கத்தில் இருக்கிறவர்கள் நம்மை பைத்தியம் என்று நினைப்பார்கள் என்று நீங்கள் சில வேளைகளை நினைக்கிறீர்களா? ஆனால் வேதத்திலே டெஹில்லா என்றால் பொது இடத்திலே வெட்கமில்லாமல் தைரியமாக தேவனை பாடி போற்றுதல் என்கிற அர்த்தத்திலே அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இனி வருகிற நாட்களிலே நீங்கள் சபையிலே ஆராதிக்கும் பொழுது ஒரு நாளும் தேவனை பாடி துதிக்க நீங்கள் வெட்கப்பட வேண்டாம். அது மாத்திரமல்ல, ஜாமர் என்கிற ஒரு எபிரேய வார்த்தையும் தேவனை துதிப்பதற்கு வேதத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு இசைக்கருவிகளை இசைத்து தேவனை துதித்தல் என்று அர்த்தம். சங்கீதம் 21:13 கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும், அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே கீர்த்தனம் பண்ணுவோம் என்கிற தமிழ் வார்த்தைக்கு மூல பாஷையிலே ஜாமர் என்கிற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இசைக்கருவிகளை இசைத்து தேவனை துதிப்பதும் வேதத்திலே சொல்லப்பட்ட ஒன்று. சில சபைகளிலே இசைக்கருவிகள் வாசிப்பது தவறு அல்லது பாவம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளே, வேதத்திலே இசைக்கருவிகளை வாசித்து தேவனை துதிப்பது தவறல்ல. ஆகவே துதி என்பதற்கு 5 வார்த்தைகளை, எபிரேய வார்த்தைகளை நாம் பார்த்தோம். அதில் முதலாவது எடா என்றால் கைகளை உயர்த்தி பயபக்தியோடு கர்த்தரை ஆராதித்தல். அடுத்து ஹலல் என்றால் சத்தமிட்டு கம்பீரமாய் வெறித்தனமாய் கர்த்தரை துதித்தல். மூன்றாவது பாரக் என்றால் முழங்கால் படியிட்டு ராஜாவை புகழுதல் அல்லது ஆசிர்வதித்தல். நான்காவது டெஹில்லா என்றால் பொது இடத்திலே சபையின் மத்தியிலே தேவனை பாடலினால் போற்றுதல். அடுத்து ஜாமர் என்பதற்கு இசைக்கருவிகளை இசைத்து தேவனை துதித்தல். ஆகவே நாம் தேவனை எப்படி துதிக்க வேண்டும் என்று இந்த வசனங்களிலிருந்து நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். இரண்டாவது கேள்விக்கு நாம் செல்வோம். ஏன் துதிக்க வேண்டும்? ஆண்டவரை துதிப்பதன் முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அன்பான தேவ பிள்ளைகளே, அவரை துதிப்பதற்காகவே கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார், ஏற்படுத்தியிருக்கிறார். ஏசாயா 43:21 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அந்த காலத்திலே ராஜாக்கள் வரும்பொழுது ராஜாவை வரவேற்கும் விதமாக அல்லது ராஜாவை மகிமைப்படுத்தும் விதமாக அவருக்கு முன்பாக கட்டியக்காரர்கள் என்கிற அதிகாரிகள் நடந்து வருவார்கள். அவர்கள் ராஜாவின் புகழை பாடி ராஜா வருகிறார் பராக் பராக் என்று சொல்லி அந்த ராஜாவை மகிமைப்படுத்துவார்கள். ஜனங்களும் கரங்களை தட்டி ராஜாவை வரவேற்பார்கள். அதே போல தேவ பிள்ளைகள் எப்படி கட்டியக்காரர்கள் ராஜாவினால் அரசாங்கத்தினால் ராஜாவை மகிமைப்படுத்த ஏற்படுத்தப்படுகிறார்களோ, அதே போல பரலோக ராஜாவை மகிமைப்படுத்த இந்த பூமியிலே உங்களையும் என்னையும் கர்த்தர் ரட்சித்து ஏற்படுத்தி இருக்கிறார். இதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இதற்காகவே கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அடுத்து எல்லாவற்றிலும் தேவனை துதிப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நன்மை நடக்கும் பொழுது மாத்திரம் சந்தோஷமாய் ஆண்டவரை துதிப்பதல்ல, நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், பாடுகள், நெருக்கங்கள் வரும் பொழுதும் தேவனை துதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். யோபுவை குறித்து நாம் பார்த்தோம். யோபு ஆண்டவர் சமூகத்திலே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று தேவனை ஆசீர்வதித்து துதிக்கிறதை பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே இழப்புகள், நஷ்டங்கள், நெருக்கங்கள் வரும் பொழுதும் ஆண்டவரை துதிக்க பழக வேண்டும். இதுவே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் துதிகளில் பிரியப்படுகிறார். சில வேளைகளிலே மற்றவர்கள் நம்மை பாராட்டும் பொழுது, புகழும் பொழுது நமக்குள் எப்படி நாம் சந்தோஷப்படுகிறோமோ, அதே போல தேவனை நாம் துதித்து புகழ்ந்து பாராட்டி அவரை மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அந்த துதிகளில் பிரியப்படுகிறார். எபிரேயர் 13:15 ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். 16 இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை நீங்கள் சந்தோஷப்படுத்த விரும்புவீர்கள் என்றால், கர்த்தரை நீங்கள் பிரியப்படுத்த விரும்புவீர்கள் என்றால், கர்த்தரை மகிமைப்படுத்த துவங்குங்கள். ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்க நீங்கள் துவங்குங்கள். கர்த்தர் இந்த துதிகளிலே பிரியப்படுகிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய துதிகளினால் தேவன் மகிமைப்படுகிறார்.
இன்றைக்கு உலகத்திலே மனிதன் யார் யாரையோ மகிமைப்படுத்துகிறான். அரசாங்க அதிகாரிகளை, சில வேளைகளில் சினிமா நடிகர்களை, விளையாட்டு வீரர்களை மனிதர்கள் மகிமைப்படுத்துகிறார்கள். ஆனால் நம்முடைய துதிகளினால் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். சங்கீதம் 50:23 ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை ஸ்தோத்திர பலியிட்டு துதிக்கும் பொழுது கர்த்தர் அந்த துதியிலே மகிமைப்படுகிறார். தேவனை மகிமைப்படுத்தவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், படைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய கர்த்தர் ஒருவரே எல்லா துதிக்கும் பாத்திரராக இருக்கிறார். இன்றைக்கு உலக மனிதர்கள் தங்கள் அரசியல் தலைவர்களை, சினிமா நட்சத்திரங்களை அல்லது விளையாட்டு வீரர்களை வாழ்க வாழ்க என்று புகழ்கிறார்கள். மக்கள் எவ்வளவுதான் வாழ்த்தினாலும், வாழ்க வாழ்க என்று சொன்னாலும் ஒரு நாள் அவர்கள் மரிப்பார்கள். ஆனால் நம்முடைய தேவனோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற கர்த்தர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் ஒருவரே நம்முடைய துதிகளுக்கு பாத்திரரும் தகுதியுள்ளவருமாயிருக்கிறார். ஆகவேதான் 18வது சங்கீதம் 3வது வசனத்திலே, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். இங்கே கர்த்தர் துதிகளுக்கு பாத்திரர் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறதை நாம் காண்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, இதுவரை ஆண்டவரை நீ துதிக்காமல் இருப்பாய் என்றால், இதுவரை தேவனை துதிக்க நீங்கள் வெட்கப்பட்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு தேவனை துதிக்க துவங்குங்கள். ஏனென்றால் துதிப்பதற்காகவே கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். எல்லாவற்றிலும் தேவனை துதிப்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. நம்முடைய துதிகளில் அவர் பிரியப்படுகிறார். நாம் துதிக்கும் பொழுது தேவன் அந்த துதியினால் மகிமைப்படுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஆண்டவர் ஒருவரே நம்முடைய துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் கனத்துக்கும் பாத்திரம் உள்ளவராயிருக்கிறார். மூன்றாவதாக, எவைகளுக்காக கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும், எந்தெந்த காரியங்களுக்காக எவைகளை சொல்லி தேவனை துதிக்க வேண்டும் என்று வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, முதலாவதாக தேவனுடைய குணாதிசயங்களுக்காக கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். சங்கீதம் 106:1வது வசனத்திலே, அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருப்பதற்காக, அவருடைய குணாதிசயங்களுக்காக அவரை துதிக்க வேண்டும். நம்முடைய தேவனை போல நல்லவர், இரக்கமுள்ளவர், மன்னிக்கிறவர், சாந்தமுள்ளவர், நம்மை நேசிக்கிறவர், நமக்காக யாவற்றையும் செய்கிறவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. இப்படிப்பட்ட நல்ல குணங்களை உடைய குணாதிசயங்களுக்காக தேவனை துதித்து நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற வல்லமையான செய்கைகளுக்காக அவரை துதிக்க வேண்டும். சங்கீதம் 106:2வது வசனத்திலே, கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார் என்று வேதம் சொல்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே இஸ்ரவேல் புத்திரரின் வாழ்க்கையிலே தேவன் செய்த மகத்தான கிரியைகளை நாம் அறிவோம். அவர்களை ஓங்கிய புயத்தினால் மீட்டு 10 வாதைகளை அனுப்பி எகிப்தியரை சங்கரித்து மீட்டு கொண்டு வந்த தேவன் இஸ்ரவேல் மக்களுக்காக செங்கடலை 2ஆக பிளந்தார். அது மாத்திரமல்ல, வனாந்திரத்திலே பகலிலே அவர்களுக்கு மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் வந்து அவர்களை பாதுகாத்தார். தண்ணீர் கேட்டபொழுது கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்தார். அவர்கள் உணவு வேண்டும் என்று கேட்டபொழுது வானத்திலிருந்து அவர்களுக்கு மன்னாவை பொழிந்தருளினார். அவர்கள் இறைச்சி வேண்டும் என்று கேட்டபொழுது கீழ்காற்றை வீச பண்ணி அவர்களுக்கு காடைகளை கொடுத்தார். 40 வருடங்கள் அவளுடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை, அவளுடைய பாத ரட்சைகள் கிழிந்து போகவில்லை. கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்து அவர்களை வழி நடத்தினார். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏராளமான அற்புதங்களை செய்தார். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார், நோயாளிகளை குணப்படுத்தினார், கடலின் மேல் நடந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே அவர் ஏராளமான நன்மைகளையும் அற்புதங்களையும் செய்தார். கடந்த நாட்களில் அற்புதங்கள் செய்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற அதிசயங்களுக்காக, உங்கள் சபையில் நடப்பிக்கிற அற்புதமான கிரியைகளுக்காக, தேவனுடைய வல்லமையான செயல்களுக்காக நாம் அவரை துதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய மகத்துவத்துக்காக அவரை துதிக்க வேண்டும். எப்படி ஒரு ராஜா மகத்துவத்தோடு கம்பீரமாக தன்னுடைய சிங்காசனத்தில் அமரும் பொழுது அவரை சுற்றி இருக்கிறவர்கள் அவரை புகழ்கிறார்களோ, அதே போல உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரலோகத்து தேவனை நாம் அவருடைய மகத்துவங்களுக்காக துதிக்க வேண்டும். அவர் தேவ தூதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். உயரமான ஆண்டவரே, உன்னதமான இடங்களிலே அவர் அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை அவருடைய மகத்துவத்துக்காக நாம் துதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல,
நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்புகளுக்காக அவரை துதிக்க வேண்டும். சில வேளைகளிலே அநியாயங்கள் நமக்கு விரோதமாய் நடக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் பாடுகள் வரும் பொழுது, நம்முடைய பலவீனங்கள் மத்தியிலே நாம் வேதனைப்படுகிறோம். ஆனால் தேவனை நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நீதி செய்கிறார். கர்த்தர் நமக்கு அற்புதங்களை அதிசயங்களை நடப்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேசத்திலே தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்புகள் நடக்கும் பொழுது கர்த்தரை நாம் துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நம் வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நன்மையும் நினைத்து அவருக்கு நன்றி சொல்லி அவரை துதிக்க வேண்டும். ஆகவேதான் வேதத்திலே லூக்கா 17வது அதிகாரம் 15வது வசனத்திலே, உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்புகளுக்காக கர்த்தரை நாம் துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நம் வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நன்மைக்காகவும் அவரை நாம் துதிக்க பழக வேண்டும். லூக்கா 17வது அதிகாரம் 15வது வசனத்திலே ஒரு 10 குஷ்டரோகிகள் இயேசுவிடத்தில் வருகிறார்கள். ஆண்டவர் அவர்களை திருப்பி அனுப்பும் பொழுது பாதி வழியிலே எல்லாரும் சுகமாகிறார்கள். அதில் 9 பேர் வீட்டுக்கு போய் விடுகிறார்கள். ஒருவன் மாத்திரம் திரும்பி வருகிறான். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவுடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செய்தான். இங்கே குஷ்டரோகி இயேசுவை தேவன் என்று அடையாளப்படுத்தி தேவன் என்று அறிந்து கொண்டதினால் அவருடைய பாதத்தில் முகங்குப்புற விழுந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை அல்லவா? ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் இருக்க இடமும் கொடுத்து நம்மை ஆதரிப்பது கர்த்தர் அல்லவா? பாவத்தில் கிடந்த நம்மை மீட்டெடுத்து இன்றைக்கு கண்மலையின் மேல் நிறுத்தியிருப்பது அவருடைய அன்பு அல்லவா? இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தி துதிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆகவே எதற்காக ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று பார்த்தோம்? அவருடைய குணாதிசயங்களுக்காகவும், அவருடைய வல்லமையான செய்கைகளுக்காகவும், அவருடைய மகத்துவத்துக்காகவும், அவருடைய நீதியான நியாய தீர்ப்புகளுக்காகவும், நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதிக்க வேண்டும் என்று வேதம் அறிவுறுத்துகிறது. 4வது கேள்வி, எப்படி தேவனை துதிக்க வேண்டும்? தேவனை எந்த விதத்திலே துதிக்க வேண்டும் என்று கேட்போம் என்றால், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை ஆகாய விரிவை பார்த்து துதிக்க வேண்டுமா. 150வது சங்கீதம் 1வது வசனத்திலே, அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட 5 அப்பம் 2 மீன்களை வானத்தை அண்ணார்ந்து பார்த்து ஸ்தோத்தரித்து ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்தார். அப்படி என்றால் தேவனை துதிக்கும் பொழுது தலையை கவிழ்ந்து கொண்டோ அல்லது ஏனோ தானோ வென்றோ எதையாவது சிந்தித்து கொண்டோ அல்ல, ஆகாய விரிவை நோக்கி பார்த்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை நாம் உற்சாகமாய் துதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஏக சத்தமாய் தேவனை துதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 5வது அதிகாரம் 13வது வசனத்திலே, அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். சபையிலே எல்லாரும் இணைந்து ஆண்டவரை பாடும் பொழுது, ஸ்தோத்தரிக்கும் பொழுது ஏக சத்தத்தோடு எல்லாரும் ஒருமித்த இருதயத்தோடு அவரை துதிக்க வேண்டும். ஒருவர் ஒரு விதமாக, இன்னொருவர் ஒரு விதமாக பாடி அல்லது கைகளை தட்டி அல்ல, ஒரு மனதோடு ஏக சத்தத்தோடு தேவனை துதிக்க பழக வேண்டும். அது மாத்திரமல்ல, சபையிலே கைத்தட்டி மகிழ்ச்சியோடு தேவனை துதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. 47வது சங்கீதம் 1வது வசனத்திலே, சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அதே போலவே 100வது சங்கீதம் 2வது வசனத்திலே, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவனை துதிக்க வரும் பொழுது மகிழ்ச்சியோடு அவரை துதிக்க வேண்டும். ராஜ சமூகத்திலே கர்த்தர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார் என்கிற சந்தோஷத்தோடு அவரை துதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு சிலர் கைகளை தட்டுவது ஏதோ செய்யக்கூடாத தவறு என்று நினைக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, உலக மக்களை பார்ப்பீர்கள் என்றால், ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்திலே ஒரு 6 அடிக்கப்பட்டு விட்டால் எழும்பி நின்று கூச்சலிட்டு வெறித்தனமாக கைகளை தட்டி அவர்கள் சந்தோஷப்படுகிறதை பார்க்கிறோம்.
நம்முடைய மத்தியிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய மகிமையோடு கூட அவர் ஆராதனையிலே கடந்து வரும் பொழுது கைகளை தட்டி உற்சாகமாய் அவரை துதிப்பது மிகவும் மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஆகவே தேவ சமூகத்தில் எப்பொழுதும் சந்தோஷத்தோடும் உற்சாகத்தோடும் கரங்களை தட்டியும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் துதிக்கும் பொழுது கருத்தோடு அவரை பாடி துதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. 47வது சங்கீதம் 7வது வசனத்திலே, தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை துதிக்கும் பொழுது வேறு ஏதாவது சிந்தனையை சிந்தித்து கொண்டோ அல்லது ஏனோ தானோ வென்றோ அல்லது அலட்சியமாகவோ கர்த்தரை துதிக்காமல் கருத்தோடு கூட அவரை பாடி துதிக்க வேண்டும். நாம் எதை செய்தாலும் ஆவியோடும் உண்மையோடும் செய்யும் பொழுது மாத்திரமே கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வார். அலட்சியமாக நாம் ஒன்றை செய்யும் பொழுது தேவன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு நபருக்கு நீங்கள் ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது கூட சந்தோஷமாய் கொடுத்தால்தான் அதை அவர் பெற்றுக்கொள்வார். முகத்தை கடுகடுவென்று வைத்துக்கொண்டு ஏனோதானோ என்று நாம் கொடுப்போம் என்றால் அந்த பொருளை அவர் சந்தோஷமாய் பெற்றுக்கொள்ள மாட்டார். அதே போல தேவ சமூகத்திலே அவரை துதிக்கும் பொழுது நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் கருத்தோடும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை துதிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக முழு உள்ளத்தோடு மனப்பூர்வமாய் தேவனை துதிக்க வேண்டும். 103வது சங்கீதம் 1வது வசனத்திலே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. இந்த ஜபத்தை நாம் ஒவ்வொரு முறை ஆராதனை முடியும் பொழுதும் ஜபம் முடியும் பொழுதும் சொல்வது வழக்கம். ஆனால் தேவ பிள்ளைகளே, முழு மனதோடு அதை நாம் சொல்லுகிறோமா? தேவனை துதிக்கும் பொழுது முழு மனதோடு நாம் துதிக்கிறோமா, ஸ்தோத்தரிக்கிறோமா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை சகோதரியே, இனி வருகிற நாட்களில் தேவனை துதிக்கும் பொழுதும் ஸ்தோத்தரிக்கும் பொழுதும் மனப்பூர்வமாய் முழு மனதோடு அதை செய்யும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆகவே ஆண்டவரை துதிக்கும் பொழுது தலை கவிழ்ந்து அல்ல, வானத்துக்கு நேராக அன்னார்ந்து பார்த்து ஆகாய விரிவை பார்த்து தேவனை துதிக்க வேண்டும். ஏக சத்தமாய் கம்பீரமாய் கர்த்தரை துதிக்க வேண்டும். கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு அவரை துதிக்க வேண்டும். பாடும் பொழுது கருத்தோடு பாடி அவரை துதிக்க வேண்டும். முழு மனதோடு மனப்பூர்வமாய் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி செய்யும் பொழுதே கர்த்தர் அந்த துதியை ஏற்றுக்கொள்கிறார், அங்கீகரிக்கிறார், அதற்கான பலனை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். 5வதும் கடைசியுமாக துதித்தலின் பலன் என்ன? ஆண்டவரை துதிப்பதினால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று கேட்பீர்கள் என்றால், தேவ பிள்ளைகளே, கர்த்தரை துதிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் நம்மை மூடும். ஆகவேதான் 2 நாளாகமம் 5வது அதிகாரம் 13வது வசனத்திலே, அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. ஆசாரியர்கள் தேவனை பாடி துதித்த பொழுது அங்கே தேவனுடைய வீடாகிய அந்த தேவ ஆலயம் அங்கே மேகத்தினால் நிரம்பியதென்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் தேவனை நாம் முழு இருதயத்தோடு துதிக்கும் பொழுது கர்த்தர் பரலோகத்திலிருந்து இறங்கி நம்முடைய மத்தியிலே வந்து விடுகிறார். ஆகவேதான் 22வது சங்கீதம் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். புதிய ஏற்பாட்டில் எங்கு 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார். ஆகவே உண்மையான இருதயத்தோடு தேவனை நாம் துதிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியிலே இறங்கி வருகிறது. அது மாத்திரமல்ல, உண்மையாய் தேவனை துதிக்கும் பொழுது தேவனுடைய மகிழ்ச்சியும் தேவ இன்பமும் நம்மை நிரப்பும். ஆகவேதான் 147வது சங்கீதம் 1வது வசனத்திலே, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. ஆண்டவரை துதிப்பதே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் துக்கத்தோடு இருக்கும் பொழுது, சோர்வோடு இருக்கும் பொழுது, பலவீனத்தோடு இருக்கும் பொழுது தேவனை துதிக்க துதிக்க தேவ பிரசன்னம் நம்மை நிரப்ப நிரப்ப நம்முடைய இருதயத்துக்குள் ஒரு புதிய சந்தோஷம், ஒரு புதிய இன்பம், ஒரு புதிய பலன் நம்மை நிரப்பும் என்பதை அறிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, ஆண்டவரை உண்மையாய் நாம் துதிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை அந்த இடத்திலே வெளிப்படும். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 25வது வசனத்திலே, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நடுராத்திரியிலே சரீரமெல்லாம் அடிபட்டதினால் வேதனைப்பட்டு அந்த இடத்திலே அவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுதும் அவர்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். ஜெபத்தோடு கூட தேவனை துதித்தார்கள், துதியோடு கூட கர்த்தரை பாடினார்கள். அப்படி அவர்கள் தேவனை துதித்து பாடின பொழுது 26வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது,
உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. தேவ பிள்ளைகளே, பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடின பொழுது அந்த இடத்திலே தேவனுடைய வல்லமை இறங்கி சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை அசைத்தது, கதவுகளை திறந்தது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும், சத்துரு எத்தனை போராட்டங்களை கொண்டு வந்தாலும், நாம் விடுதலையோடு தேவனை துதிக்கும் பொழுது தேவ வல்லமை வெளிப்படும், தடைகள் தகர்க்கப்படும். அடுத்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது நம் இருதயத்தில் இருக்கிற பயங்கள் நீங்கி புதிய நம்பிக்கை பிறக்குமாம். 56வது சங்கீதம் 3வது வசனத்திலே, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லிவிட்டு 4வது வசனத்திலே சொல்லுகிறார், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான். இங்கே நான் பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நம்புவேன் என்று சொன்ன பின்பு கர்த்தருடைய வார்த்தையை புகழ்வேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவனை புகழ்ந்து அவருடைய நாமத்தை, அவருடைய வார்த்தையை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது நமக்குள் இருக்கிற பயம் நீங்கும், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் என்கிற தைரியம் நமக்குள்ளே உருவாகும். ஆகவே நாம் பயப்படுகிற நாளிலே கர்த்தரை துதித்து நம்பிக்கையும் பலனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை துதிக்கும் பொழுது ஆபத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். ஆகவேதான் 50வது சங்கீதம் 15வது வசனத்திலே, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவ பிள்ளைகளே, ஒரு காரியம் நடந்த பின்பு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது நல்லது. ஆனால் ஒரு காரியம், நாம் வேண்டுகிற ஒரு செயல் நடப்பதற்கு முன்பாகவே விசுவாசத்தோடு தேவனை துதிப்பது அதைவிட நல்லது. ஆகவேதான் முதலாவது நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தின பின்பு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், மீண்டும் நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்படி என்றால் தேவ பிள்ளைகளே, நாம் எதிர்பார்க்கிற நன்மை கிடைப்பதற்கு முன்பாகவே விசுவாசத்தோடு கர்த்தரை துதிக்க நாம் பழகுவோம். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய ஆபத்திலிருந்து நம்மை விடுவிப்பார், நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளை நமக்கு தருவார். அதன் பின்பு மறுபடியும் நாம் தேவனை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். ஆகவே நாம் தேவனை துதிக்கும் பொழுது என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று பார்த்தோம். தேவ பிரசன்னம் நம்மை மூடும், தேவனுடைய மகிழ்ச்சி நம்மை நிரப்பும், தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும், நமக்குள் இருக்கிற பயங்கள் நீங்கி போகும். அது மாத்திரமல்ல, ஆபத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். ஆகவே ஒரு நன்மை நடப்பதற்கு முன்பாகவும் ஒரு நன்மை நடந்த பின்பாகவும் தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை சகோதரியே, ஒரு காலத்திலே நாம் எல்லாரும் பரலோகத்திலே ஆண்டவரை துதித்து ஒருமனப்பட்டு அவரை பாடி ஆராதனை செய்ய போகிறோம். ஆகவே இந்த பூமியிலே பரலோக ஆராதனைக்கு அடையாளமாக இருக்கிற பூலோக ஆராதனையிலே தவறாமல் பங்கெடுங்கள். உங்கள் சபையிலே நடக்கிற ஆராதனையிலே மனம் விட்டு தேவனை துதித்து கைகளை தட்டி பாடி அவரை மகிமைப்படுத்துங்கள். வீடுகளிலேயும் கர்த்தரை எப்பொழுதும் துதித்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருங்கள். அவரை துதிக்க துதிக்க அவருடைய பிரசன்னம் உங்களை மூடும், தேவ மகிழ்ச்சி உங்களை நிரப்பும், உங்கள் வாழ்க்கையிலே பரலோக ஆசீர்வாதம் உங்களை நிச்சயமாக மூடும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே கூட அப்பா, இந்த போதனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. பல வேளைகளிலே நாங்கள் நன்றி இல்லாமல் இருக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்க மறந்து விடுகிறோம். எங்கள் இருதயம் கடினப்பட்டு கர்த்தர் எங்களுக்கு என்ன செய்து விட்டார் என்று ஆண்டவரே பல வேளைகளை நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே துதித்தலின் வல்லமையை புரிந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகள் அப்பா, முழு இருதயத்தோடு உம்மை துதிக்க கிருபை தருவீராக. தங்கள் வாழ்க்கையில் நெருக்கங்கள், பாடுகள், கஷ்டங்கள் வரும்பொழுது விசுவாசத்தோடு துதிக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. எல்லா சத்துருவின் தடைகளையும் உடைத்து ஆண்டவரே, நீர் அவர்களுக்காக வைத்திருக்கிற நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக துதியின் ஆவியினால், துதியின் ஆடையினால் உம்முடைய பிள்ளைகளை மூடுவீராக. உம்முடைய ஊழியனாக பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். தொடர்ந்து தேவனுடைய பிரசன்னமும் ஆசீர்வாதமும் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நடத்துவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.